வணக்கம் and welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 56வது மேட்ச் பாயிண்ட்ஸ் டேபிள்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. பிளே ஆஃபோட ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இங்க இருந்து எந்தெந்த டீம் கன்சிக்யூட்டிவா வின் பண்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸுக்கு ப்ரொமோட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் வரக்கூடிய டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா குவாலிஃபயர் 1ல லாஸ் ஆனாலும் அவங்க குவாலிஃபயர் 2ல பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால இவங்க கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு நெயில் பீட்டிங் மேட்சா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ வின் பண்ற டீம் அவங்க டைரக்டா செகண்ட் பிளேஸுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 6th May நைட்டு 7:30 வாங்கடே கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்மால் லீக்கான டீமு, கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், எந்தெந்த பிளேயர் புதுசாக டீம்ஸ் கூட வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களுமே முழுக்க நீங்க ஃப்ரீயா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீம்ஸ் எதுவும் பிரைம்லாம் பண்ணல, முழுக்க டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டீம்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் வாங்கடே கிரவுண்டு அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எவ்வளவு ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணாலும் அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸ்க்கு சாதகமான கிரவுண்டா தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர் பவுல் பண்றாங்களா, நிறைய பவுன்ஸ் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பேட்டர்ஸ் ஈஸியா என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்கா தான் இது வரைக்குமே வந்து வாங்கடே அமைஞ்சிருக்கு. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 170. இந்த வென்யூல ஹையஸ்ட் டோட்டல்னு பார்க்கும்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 235, லோவஸ்ட் டோட்டல் பார்க்கும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 67 ரன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓவராலா 118 மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 54 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 64 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின்னிங் டீம் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேஸ் பண்ற டீமுக்கு தான் 80% வின்னிங் ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஸோ ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவரால் 6 மேட்சஸ், அதுல மும்பை இந்தியன்ஸ் 2, குஜராத் டைட்டன்ஸ் 4 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் ஹெட்ல குஜராத் டைட்டன்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. ஸோ என்னதான் குஜராத் டைட்டன்ஸ் அப்பர் ஹேண்ட்ல இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கோர் டீமை பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கடப்பார லைனப் வச்சிருக்காங்க, பவுலிங்லயும் பயங்கரமா செட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா 50-50% தான் ஒரு நெயில் பீட்டிங் மேட்சா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசியில அதுவும் பர்டிகுலர்லி ட்ரீம் 11க்கு மாறா ஒரு பெஸ்டான தேடிட்டீங்களா, அது ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு அப்படின்னா உடனே நீங்க வந்து பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. டெய்லி கிவ் அவே இருக்கு. 100% ரியல் பிளேயர்ஸ். இங்க வந்து லோவஸ்ட் இன்டர்ஃபேஸ், ஸோ யூசர்ஸ் பேஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால ஈஸியாக உங்களால் அதிக ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் என்ட்ரி ஃபீஸும் மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன், எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே இருக்கு IPL-ல. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் லோவஸ்ட் ரிஸ்க் கண்டென்ட் 2 winners in 4 member கான்டெஸ்ட் கூட இருக்கு. அதாவது 4 மெம்பர் தான் ஓவராலா. அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல 2 பிளேஸ்ல வரக்கூடிய யூசர்ஸுக்குமே வந்து வின்னிங் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பரான ஆப். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி GST TDS எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பூம் 11 ஆப்ல பிளே பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crick Calls. ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். மும்பை இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ரியான் ரெக்கில்டன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன் தீர், கார்பின் கோச், தீபக் சகார், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், கரண் சர்மா. இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் நமக்கு நல்லாவே தெரியும். கரண் சர்மாவும் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான சான்சஸ் இருக்கு. இந்த டீமோட பவுலிங் அட்டாக்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் சீமர்ல ட்ரெண்ட் போல்ட் 1, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ல ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சகார் 3, அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 4. ஓவராலா 4 சீமர்ஸ்
அண்ட் தென் ஃபிஃப்த் ஆப்ஷன்ல கார்பின் போஸ் இருக்காரு, ஓவரால் 5 சீமர்ஸ். அண்ட் தென் ஸ்பின்னர் அட்டாக்னு வரும்போது லெக் பிரேக் ஸ்பின்னர் கரண் சர்மா 6, ஆஃப் பிரேக்ல வில் ஜாக்ஸ். ஓவரால் 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க மும்பை இந்தியன்ஸ். இதுல அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா 4, தீபக் சகர் 3, ட்ரெண்ட் போல்ட் இருந்து 3, அண்ட் தென் கரண் சர்மா இருந்து 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இவங்களே 13 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 7 ஓவரை தான் கார்பின் போஸ், வில் ஜாக்ஸ் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா இவங்க ஒவ்வொருத்தருமே 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி எக்ஸ்ட்ராவா இருக்க 1 ஓவர் ட்ரெண்ட் போல்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் டுவெல் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை இயர்லி ஓபன் பண்ணக்கூடிய ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன் 2 பேருமே ஒரு குவாலிட்டி ஃபார்ம். ஸோ இதுல மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ரியான் ரிக்கில்டன் பேட் வந்து கண்டிப்பா ஒரு 30+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது ரோஹித் சர்மா பேட்ல இருந்து ஒரு 25 இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் வில் ஜாக்ஸ் அட் நம்பர் 3ல வராரு. சப்போஸ் ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன் இவங்களே ஒரு 8 ஓவர் 10 ஓவர் வரைக்கும் பேட்டிங் ஆடிட்டாங்க அப்படின்னா அட் நம்பர் 3ல சூரியகுமார் யாதவ் வந்துருவாரு. சூரியகுமார் யாதவ் த மேன் இன் ஃபார்ம், கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சுமே 30+ ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சூரியகுமார் யாதவை நீங்க மஸ்ட் பிக்கா தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல வில் ஜாக்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இயர்லியா விக்கெட் விழுந்துருச்சு அட் நம்பர் 3ல குயிக்கா ஒரு பவர் பிளேலயே ரோஹித் சர்மாவும் ரியான் ரிக்கில்டனா விக்கெட் விழுந்துட்டாங்க அப்படின்னா அப்போ வில் ஜாக்ஸ் பேட்டிங்ல உள்ள வந்துருவாரு. அவரு உள்ள வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சு பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அவரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. கிராண்ட் லீக்ல ரிஸ்க் ஆப்ஷன்ல மட்டும் வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவரு பேட்டிங்ல உள்ள வராரா, ஒரு 12வது ஓவர்ல இருந்து உள்ள வராரு அப்படின்னா இவர் பேட்ல இருந்து குயிக்கா ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே ஹர்திக் பாண்டியா தேவைப்படுவாரு. ஏன்னா 15வது ஓவருக்கு அப்புறம் 2 விக்கெட் விழுந்திருந்தாலும் சரி, 3 விக்கெட் விழுந்திருந்தாலும் சரி, ஹர்திக் பாண்டியா தான் பேட்டிங்ல உள்ள வருவாரு. அவர் உள்ள வராரா, குயிக்கா ஒரு பேட்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, பேட்டிங்ல கண்டிப்பா 30 ரன். ஸோ பவுலிங்ல ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க ஸ்மால் லீக்ல எல்லாம் பிளே பண்றீங்க அப்படின்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ டாப் பேட்டர் இயர்லியா ஒரு 4 விக்கெட் விழுந்துருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல மட்டும் நமன் திர்ருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே குவாலிட்டி பேட்டர், அவங்க விக்கெட் விழுந்தாதான் நமன்தருக்கு ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும். அவர் மினிமம் ஒரு 20 பால் ஆச்சு ஃபேஸ் பண்ணாதான் ஒரு 40 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி 20 பால் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா இயர்லி கொலாப்ஸ் ஆகணும் ஒரு 3 விக்கெட். ஸோ அந்த மாதிரி ஒன் சைடா நீங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு டீம் பிக் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல மட்டும் நமன்தருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் கார்பின் போஸ் கண்டிப்பா கிராண்ட் லீக்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸ்மால் லீக்ல பெருசா தேவைப்பட மாட்டாரு. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 30ல இருந்து ஒரு 40% டீம்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 2 ஓவராச்சு போல் பண்ணுவாரு. ஸோ அதுல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. ஒரு விக்கெட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது மிகப்பெரிய டவுட் தான். சப்போஸ் கிடைச்சதுன்னா ஒரு 20 ரன் அவர் பேட்ல இருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் தீபக் சகார். ஸோ மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா தீபக் சகாரை பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 2 விக்கெட் வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஜஸ்பிரீத் பும்ரா தேவைப்படுவாரு. ஸோ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட். அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இவர்கிட்ட இருந்து 1ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா கரண் சர்மாவை ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. அவர் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ், அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா ரோஹித் சர்மா 1, வில் ஜாக்ஸ் 2, சூரியகுமார் யாதவ் 3, ஹர்திக் பாண்டியா 4, அண்ட் தென் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாரு ஜஸ்பிரீத் பும்ரா 5, அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது கரண் சர்மாவும் அண்ட் தென் தீபக் சகாரும் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாங்க 7, அண்ட் தென் 8th ஆப்ஷன்ல நீங்க கார்பின் போஸ், ரியான் ரிக்கில்டன், திலக் வர்மா இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இது 8 பிளேயர்ஸ், அதாவது 8th ஆப்ஷன்ல கார்பின் போஸ், ரியான் ரிக்கில்டன் அண்ட் தென் திலக் வர்மா 3 பேர்த்தையுமே நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதுவே மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா
ரியான் ரெக்கில்டன் 1, ரோஹித் சர்மா 2, சூரியகுமார் யாதவ் 3, ஹர்திக் பாண்டியா 4. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஜஸ்பிரீத் பும்ரா எஃபெக்டிவா இருப்பாரு, அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட்டும் எஃபெக்டிவா இருப்பாரு 6. அண்ட் தென் 7th ஆப்ஷன்ல நீங்க வந்து வில் ஜாக்ஸ் அல்லது திலக் வர்மா இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். அண்ட் தென் 8th ஆப்ஷன்ல கார்பின் போஸ் அல்லது தீபக் சகார் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸ்க்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ ஜிடி பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய சுமன் கில், சாய் சுதர்சன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். அட் நம்பர் 3 ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா. ஸோ ஒரு குவாலிட்டி இவங்களும் பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. என்னதான் பேட்டிங் ஆர்டர் வச்சிருந்தாலும் டாப் 3ல வரக்கூடிய பேட்டர்ஸை இயர்லியா விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மிடில் வரக்கூடிய வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான் இவங்களாம் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் தென் அட் நம்பர் 6 ரஷீத் கான், ஜெரால்டு கோசி 8, அட் நம்பர் 9ல சாய் கிஷோர், நம்பர் 10ல முகமது சிராஜ், நம்பர் 11ல பிரசித் கிருஷ்ணா, அட் நம்பர் 12ல இசான் சர்மா. இதுதான் ஜிடியோட ப்ராபபிளான பிளேயிங் 12. இவங்களோட பவுலிங் யூனிட்னு பொறுத்துக்கும் போது இவங்களும் 7 பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல முகமது சிராஜ் 1, பிரசித் கிருஷ்ணா 2, இசான் சர்மா 3, அண்ட் தென் ஜெரால்டு கோசி 4. ஓவராலா 4 சீமர்ஸ். ஸ்பின்னர்னு பார்க்கும்போது சாய் கிஷோர் 5, லெக் பிரேக் ஸ்பின்னர் ரஷீத் கான் 6, அண்ட் தென் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ல வாஷிங்டன் சுந்தர் 7. ஓவராலா இவங்களும் 7 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன். இதுல அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர், முகமது சிராஜ் 4 ஓவர், ரஷீத் கான் 4 ஓவர், ஜெரால்டு கோசி ஒரு 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இவங்களே 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல இசான் சர்மா 2 ஓவர், பேலன்ஸ் இருக்க 3 ஓவர்ல சாய் கிஷோரும் வாஷிங்டன் சுந்தரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல சாய் கிஷோர் 2, வாஷிங்டன் சுந்தர் 1 ஓவரும் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதான் ஜிடியோட ப்ராபபிளான பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஜிடி பொறுத்த வரைக்கும் சுமன் கில் த மேன் இன் ஃபார்ம் குவாலிட்டினா காட்டிட்டு இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் சரி, இந்த வாங்கடே கிரவுண்ட்லயும் சரி செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ மஸ்ட் பிக்கா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். சாய் சுதர்சன் த மிஸ்டர் கன்சிஸ்டன்சி, பெருசா பவர் பிளேல பேட்டை தூக்குறதுல நிறைய சிங்கிள்ஸ், டபுள்ஸ், ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் குயிக்கா இருக்கு. ஸோ அதனால எவரி மேட்ச் அவர் பேட் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் கன்சிக்யூட்டிவ் ஆடிட்டு இருக்காரு. ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், எல்லாமே பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம். ஸோ டாப்ல இருக்க 3 பிளேயருமே குவாலிட்டியா இருக்காங்க. அண்ட் தென் வாஷிங்டன் சுந்தர் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் அவர் பேட்ல இருந்தும் ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஷாருக் கான் வச்சு ரிஸ்க் எடுங்க. இவர் ஒரு 30ல இருந்து ஒரு 50 ரன் அடிச்சார் அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஷாருக் கான் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ராகுல் திவாட்டியாவை நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20% டீம்ல, ஏன்னா சின்ன கேமியோதான் ஆடுவார். உள்ள வராரா ஒரு குயிக்கா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன், இந்த மாதிரி ஒரு குட்டி கேமியோ தான் ராகுல் திவாட்டியா பெருசா ஆடிட்டு இருக்காரு. சோ பெரிய இன்னிங்ஸ் இது வரைக்கும் ஆடினது இல்ல. அப்படி ஆடணும் அப்படின்னா சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் இவங்க எல்லாத்தோட விக்கெட்டும் இயர்லியா போனா மட்டும்தான் ராகுல் திவாட்டியா ஒரு பெரிய கேமையும் ஆட முடியும். ஸோ இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு குட்டி கேமையும் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ரஷீத் கான் அவருக்கு ஒன்றும் பெருசா இந்த சீசன் அமையல, நிறைய ஸ்ட்ரகிளா இருக்காரு, எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவரோட பிக் பண்ற பர்சன்டேஜ் இருக்க குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த பர்டிகுலர் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ஒரு பிராண்டுக்கு எகெயின்ஸ்டா ரஷீத் கான் இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட். ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு 15 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரஷீத் கான் ட்ரை பண்ணி பாருங்க. ஜெரால்டு கோசி விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கு, ஆனா அந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாவும் போவாரு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பிரசித் கிருஷ்ணா லீடிங் விக்கெட் டேக்கர், நிறைய நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட் வரைக்கும், ஏன்னா டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ ஜிடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா முகமது சிராஜ் இருந்து 1 விக்கெட்டும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இசான் சர்மாலாம் நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10ல இருந்து 20%, ஏன்னா அவர் பவுல் பண்ண போறது 2 ஓவர் தான். அந்த 2 ஓவர்ல ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம்லாம் எதுவும் கிடையாது. நிறைய அவர் எக்ஸ்பென்சிவா போவாரு. அந்த 2 விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 10ல இருந்து ஒரு 20% டீம்ல கிராண்ட் லீக்ல ரிஸ்கா மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாய் கிஷோர் ஆல்ரெடி அதே சொன்ன மாதிரி தான் ஒரு 30% டீம்ல அவரையும் நீங்க ரிஸ்கா கிராண்ட் லீக்ல
ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், போத் இன்னிங்ஸ் இருந்தாலும் சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் இவங்க 3 பேரும் மஸ்டா நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வாஷிங்டன் சுந்தர் எஃபெக்டிவா இருப்பாரு. ஷாருக் கானும் இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரஷித் கானுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் பிரசித் கிருஷ்ணாட்ட இருந்து 2 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜிடி பவுல் பண்ணும்போது முகமது சிராஜ் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸ்க்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே ஜிடி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சுமன் கில் 1, சாய் சுதர்சன் 2, ஜாஸ் பட்லர் 3, வாஷிங்டன் சுந்தர் 4. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது பிரசித் கிருஷ்ணாவும் ஜெரால்டு கோசியும் எஃபெக்டிவா இருப்பாங்க 6, ரஷித் கான் 7. 8th ஆப்ஷன்ல நீங்க வந்து முகமது சிராஜ், இசான் சர்மா அண்ட் தென் சாய் கிஷோர் இவங்க 3 பேர்த்தையும் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜிடி சேஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரியன் ரிக்கல்டனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் 2க்குமே அவரு எலிஜிபிளா இருப்பாரு. ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஒரு ரிஸ்கா கரண் சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஜிடி பொறுத்த வரைக்கும் சுமன் கில்லுக்கு கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் 2க்குமே எலிஜிபிளா இருப்பாரு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாலும் சரி வாங்கடையிலும் சரி ஒரு நல்ல ரெக்கார்ட். ஜாஸ் பட்லரும் கேப்டன் வைஸ் கேப்டன் 2க்குமே எலிஜிபிளா இருப்பாரு. சாய் சுதர்சனா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ரஷித் கானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அண்ட் தென் பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிராண்ட் லீக்ல யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸை நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ற யூசர் நான் ஒரே டீமோட தான் போக போறேன், சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து ஜாஸ் பட்லர் ஃபர்ஸ்ட் பிக். அண்ட் தென் ரோஹித் சர்மா 2, சூரியகுமார் யாதவ் 3, ஹர்திக் பாண்டியா 4, ஜஸ்பிரீத் பும்ரா 5. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தீபக் சகார் 6. இந்த 6 பிளேயர்ஸுக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னா தீபக் சகார் அல்லது கரண் சர்மா இவங்க 2 பேர்த்துல யாரை வேணாலும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க 6. அண்ட் தென் சுமன் கில் 7, சாய் சுதர்சன் 8. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்ம விக்கெட் கீப்பர்ல ஜாஸ் பட்லர் தான் வச்சிருக்கோம் 8. அண்ட் தென் பிரசித் கிருஷ்ணா 9, வாஷிங்டன் சுந்தர் 10. ஏன்னா மேலேயே பேட்டிங்ல வராரு, டுவல் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் 11th ஆப்ஷன் ரஷித் கான். இந்த 11 பிளேயர்ஸுமே ஸ்மால் லீக்கு ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க, சேஃபான டீமா இருப்பாங்க. ஸோ இதுல நீங்க லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை டிராப் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க ரியான் ரிக்கில்டனுக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவரும் டுவல் ஆப்ஷன் டாப்ல வரக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர்னால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த டீம் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். அந்த இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஜாஸ் பட்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நீங்க கொடுத்து நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much for watching this video.